லாட்ரி கேசிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்குற மாதிரி நம்ம வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டு வச்சுங்க. அப்போ தான் வீடியோ போடும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 14/8/2025க்கான கசிங் தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா, அதுக்கு முன்னாடி இன்றைக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 900 நாம கொடுத்து என்ன நம்ம ரிசல்ட்டு நம்ம வந்து பாட்டு வந்துடலாம். பார்த்தீங்கன்னா வந்து ஆள் போர்டுக்கு 2 அல்லது 4 நம்பர் வந்து எடுத்துருந்தோம். இதில் 4 நம்பர் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணி கொடுத்தோம். 4 நம்பர் வந்து கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து 900 ரிசல்ட்டுக்கான 0 வந்து மார்க் பண்ணி கொடுத்தோம். சி போர்டுக்கு தான் 0 வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருப்போம். அதே மாதிரியே 0 வந்து இன்றைக்கி பொறுத்தவரைக்கும் சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்கு. ஓகே, இன்றைக்கி கூட ஒரு 4 நம்பர் வந்துச்சுன்னா கொஞ்சம் பவர் நம்பர்ஸாக வந்து வந்துருச்சு. இல்லைன்னா ஒரு சூப்பரான ஒரு நியூஸாக வந்து எடுத்துருக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெயினாக வந்து இந்த 4-0 தான் மெயினாக வந்து டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தோம். ஆனால் 4க்கு பவர் 9ஆம் நம்பர் வந்து வந்துருச்சு. அப்படி இல்லைன்னா இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு நியூஸ் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, வாங்க நம்ம இன்றைக்கான கசிங்கை நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா, ஓகே நம்மளே இன்றைக்கான கசிங்கை பார்த்து முடியும். கொஞ்சம் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். இன்னிங்ஸ் கொடுத்தா மட்டும் நீங்கள் கொஞ்சம் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுறீங்க, இல்லைன்னா சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. அதான் ஏன்னு தெரிய மாட்டேங்குது. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம சேனலுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும், வீடியோ போடுறது கொஞ்சம் ஆசையாக இருக்கும். ஓகேவா, அதுக்கு தான் கொஞ்சம் லைக் பண்ண கொஞ்சம் சப்போர்ட் பண்ண சொல்கிறது. ஓகேவா, ஓகே மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளா டியர் பார்த்தீங்கன்னா நம்பருக்கு முதல்ல சிங்கிள் போர்டுக்கு 12 ரூபாய்க்கு 100 ரூபா நீங்கள் கொடுக்குறாங்க. ஏபிபிசிஎஸ்சி 12 ரூபாய்க்கு 1000, திருடிஜில் 12 ரூபாய்க்கு 5000, பிசி வினிங் 100 ரூபா, திருடிஜில் 25 ரூபாய்க்கு 10,000, பிசி வினிங் 1000 கொடுக்குறாங்க. திருடிஜில் 30 ரூபாய்க்கு 14,000, பிசி வினிங் 500, சி போர்டு வினிங் 50 ரூபா கொடுக்குறாங்க. திருடிஜில் 60 ரூபாய்க்கு 28,000, பிசி வினிங் 1000, சி போர்டு வினிங் 100 ரூபா கொடுக்குறாங்க. திருடிஜில் 70 ரூபாய்க்கு 32,000, பிசி வினிங் 1000, சி போர்டு வினிங் 50 ரூபா கொடுக்குறாங்க. திருடிஜில் 30 ரூபாய்க்கு 90,000, போர்டுகள் 110 ரூபாய்க்கு 4,00,000 கொடுக்குறாங்க. 3 நம்பர் வினிங் ஆச்சுன்னா 10,000, பிசி வினிங் 1000, சி போர்டு வினிங் 100 ரூபா கொடுக்குறாங்க. புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 80 5 91 64 99. நீங்கள் புக்கிங் பண்ணுற மாதிரி இருந்தால் 10 நிமிஷம் முடிய வந்து நம்பர் வச்சுங்க. ஓகேவா, ஓகே மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெய்லி சாட் வச்சு தான் நம்ம ஆல் போர்டு அண்ட் ஏபிபிசிஎஸ்சி வந்து எடுக்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 டேஸ் ரிசல்ட்டாக நம்ம வந்து எடுத்துக்கோம். ஓகேவா, இதில் பார்த்தீங்கன்னா 995 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு எப்படி எடுக்கணும்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா எந்தெந்த போர்டில் பாஸ் ஆகணும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, ஓகே நம்ம 995 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு எப்படி எடுக்கணும்னு பார்க்கலாம். ஓகேவா, பார்த்தீங்கன்னா 995 போட்டு போகிறோம். இதில் வந்து நம்ம எஸ்ஐஎன் ஆப்ஷன் போட்டு தான் எடுக்க போகிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்தீங்கன்னா 248. ஓகேவா, 248. இதில் பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதலக்கூடிய நம்பர்ஸை நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடச்சி நம்ம வந்து 8 அப்படின்னா 2. ஓகேவா, 8 அல்லது 2 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா 995 வச்சு அடிக்கல நமக்கு 8 அப்படின்னா 2ஆம் நம்பர் வந்து கிடச்சி. 8ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போர்டு அண்ட் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 998. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 988 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 248 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதலக்கூடிய நம்பர்ஸ் 5 அப்படி இல்லைனா 3. ஓகேவா, 5 அல்லது 3 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா 988 வச்சு அடிக்கல நமக்கு 5 அப்படி இல்லை 3ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. 3ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 367. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 367 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 248 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதலக்கூடிய நம்பர்ஸ் 8 அப்படி இல்லைனா 0. ஓகேவா, 8 அல்லது 0 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா 367 வச்சு அடிக்கல நமக்கு 8 அல்லது 0 வந்து கிடச்சிருக்கு. 0 பார்த்தீங்கன்னா பி போர்டு அண்ட் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 900. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 900 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 248 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதலக்கூடிய நம்பர்ஸ் 2 அப்படி இல்லைனா 7. 2 அல்லது 7 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா 900 எஸ்ஐஎன் போட்டு எடுக்கையில் நமக்கு பார்த்தீங்கன்னா 2 அப்படி இல்லைனா 7ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் எந்த போர்டு வரலான்னு பார்த்துருப்பீங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 டேஸ் ரிசல்ட் மட்டும் 8ஆம் நம்பர் பி போர்டு சி போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. அடுத்து 3ஆம் நம்பர் அடுத்து பி போர்டு அண்ட் சி போர்டில் 0 வந்து பாஸ் ஆகிருக்கு. அடுத்தபடி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏ போர்டுக்கு வரதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஓகேவா, ஏ போர்டுக்கு என்னோட கணிப்பு பிரகாரம் பார்த்திங்கன்னா நம்ம கணிப்பில் 2 அல்லது 7ஆம் நம்பர் வரத்துக்கு ஏ போர்டில் சான்சஸ் அதிகமாகவே இருக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் கணிப்பில் 2 அல்லது 7ஆம் நம்பர் ஏ போர்டுக்கு வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படி வரலைன்னா ஆல் போர்டு ட்ரை பண்ணுங்கள். கம்பல்சரி நாளைக்கு 2 7 இல்லாமல் ஆட்டமே இல்லை. மெயினாக ஏ போர்டு அல்லது சி போர்டு நம்ம எடுத்திருந்தோம். மெயினாக ஏ போர்டுக்கு தான் சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஓகேவா, அதனால் நான் ஏ போர்டை வச்சு நான் கொடுக்குறேன். சி போர்டு வந்துச்சுன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, ஓகே மேலே அடுத்தபடி நம்ம வந்து இன்னொரு நம்பர்ஸ் நம்ம வந்து எடுக்கலாம். இதில் இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 டேஸ் ரிசல்ட் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அதிகமாக போட்டால் நமக்கு வீடியோ லென்த் ஆயிரும். ஒரு 4 டேஸ் ரிசல்ட் எடுத்து நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் வந்து எடுக்கலாம். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம 995 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
11995 போட்டுக்கிறோம். இதில் வந்து நம்ம வந்து டேன் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதோட ஃபார்முலா நம்பர்னு பார்த்தீங்கன்னா 682 ஓகேவா. 682 இதில் பார்த்தீங்கன்னா முதறக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 08 ஓகேவா. 08 புள்ளிக்கு முதறக்கூடிய நம்பர்ஸ் 08 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்குன்னா ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. பார்த்தீங்கன்னா 995 வச்சு அடிக்கலாம். நமக்கு 0 அப்படின்னா 8ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. 8ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போர்டு அண்ட் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஓகே. அடுத்த ரிசல்ட் 988 அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்குன்னா ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் ஓகேவா. பார்த்தீங்கன்னா 988 டேன் ஆப்ஷன் 682 போர்டில் நமக்கு முதலுடைய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 1 அப்படி இல்லைன்னா 6ஆம் நம்பர் எடுப்போம் ஓகேவா. ஒரு நம்பர் அப்படி தான் வரும் மெத்தடில் டேன் ஆப்ஷன் இந்த மாதிரி மெத்தட்லாம் 1 அல்லது 6 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்குன்னா ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. 988 வச்சு அடிக்கலாம். நமக்கு 1 அப்படி இல்லை 6ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் 6ஆம் நம்பர் நமக்கு அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஓகே. அடுத்த ரிசல்ட் 367 அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்குன்னா ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் ஓகேவா. 367 டேன் ஆப்ஷன் 682 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுடைய நம்பர்ஸ் 3 அப்படி இல்லைன்னா 0 3 அல்லது 0 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்குன்னா ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. பார்த்தீங்கன்னா வந்து 367 வச்சு அடிக்கலாம். நமக்கு 3 அப்படி இல்லைன்னா 0 வந்து கிடச்சிருக்கு. 0 பார்த்தீங்கன்னா பி போர்டு அண்ட் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஓகே. அடுத்த ரிசல்ட் 900 அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்குன்னா ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் ஓகேவா. பார்த்தீங்கன்னா வந்து 900 டேன் ஆப்ஷன் 682 வச்சு அடிக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுடைய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 அப்படி இல்லைன்னா 4 வைக்கும். 3 அல்லது 4 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. பார்த்தீங்கன்னா 900 போட்டு அடிக்கலாம். நமக்கு 3 அப்படி இல்லைன்னா 4ஆம் நம்பர் வரதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. இதில் எனக்கு தெரிஞ்சு 3ஆம் நம்பர் வரதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கலான்னு தான் நான் சொல்லுவேன் ஓகேவா. இது எந்த போர்டு வரலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 995 வச்சு எடுத்தோம். இதில் 8ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போர்டு சி போர்டில் பாஸ் ஆயிருந்துச்சு. அடுத்தபடியாக நமக்கு 6ஆம் நம்பர் பாஸ் ஆயிருந்துச்சு. அடுத்தபடியாக நமக்கு வந்து 0 வந்து பாஸ் ஆயிருந்துச்சு. மெயினாக பார்த்தீங்கன்னா பி போர்டு அண்ட் சி போர்டுக்கு இந்த நம்பர்ஸ் வரதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. உங்கள் கணிப்பில் வேறு போர்டுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா. அதே மாதிரி நம்ம ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் வந்து எடுத்திருந்தோம் ஓகே. ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 அப்படி இல்லைன்னா 7ஆம் நம்பர் எடுத்திருந்தோம். இதில் ஆல் போர்டு நீங்கள் ட்ரை பண்ணும்போது தான் இதில் வந்து கம்பல்சரி ஒரு நம்பர்ஸ் வரும். எனக்கு தெரிஞ்சு மெயினாக ஏ போர்டுக்கு வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது ஓகேவா. ஏ போர்டு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3 அப்படி இல்லைன்னா 4ஆம் நம்பர் வந்து எடுத்திருந்தோம். இது பார்த்தீங்கன்னா பி போர்டு அண்ட் சி போர்டுக்கு வரதுக்கு அதிகபட்சமாக வாய்ப்பு இருக்குது ஓகேவா. பி போர்டு சி போர்டுக்கு 3 4 கொடுத்துருந்தோம். இது எனக்கு தெரிஞ்சு 3ஆம் நம்பர் கொஞ்சம் அதிகபட்சமாக வரதுக்கு சான்சஸ் இருக்க மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு சி போர்டுக்கு 3ஆம் நம்பர் வரதுக்கும் சான்சஸ் இருக்கலாம் ஓகேவா. அந்த மாதிரி தான் கணிப்பில் வருது. உங்கள் கணிப்பில் சி போர்டுக்கு 3ஆம் நம்பர் வந்துச்சுன்னா எடுத்து ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நம்ம கணிப்பில் உங்கள் கணிப்பில் ஸ்ட்ராங்காக கிடைச்சா நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா. நம்மள ஏபிபிசிஎஸ்சி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சொல்லியிருப்போம் எந்த போர்டு வருதுன்ட்டு. வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தெரிஞ்சிருக்கும். மொத்தத்தில் 4 நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்கோம். 23 24 73 74 நம்ம 4 நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்கோம். உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா. நம்மள இன்றைக்கான பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் வந்து பார்த்துடலாம் ஓகேவா. இன்றைக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 900 ஓகேவா. 900 இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அருள்தாஸ் அவர் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காப்புல பிசி 90 வந்து கொடுத்துருக்காப்புல. ஆனால் ஏசி அண்டு பி வச்சுருந்தாப்புல ஒரு ஆல்போர்டு வச்சுருந்தாலும் கூட ஒரு ஃபுல் வினிங்கே எடுத்துக்கலாம். ஒரு சூப்பரான காசிங் தான் எடுத்துருக்காப்புல. அடுத்து கணேசன் அவர் பார்த்தீங்கன்னா 0 அல்லது 5ஆம் நம்பர் வந்து எடுத்துருக்காப்புல. 0 பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வினிங்ஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. நாம்பளும் பார்த்தீங்கன்னா ஒரு 0 கொடுத்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அதிகமாக யாரும் நீங்கள் எடுத்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் கமெண்ட் யாரும் வின்னிங்ஸ் எடுத்த மாதிரி கமெண்ட் யாரும் போடல. நம்ம வந்து பார்த்திங்கன்னா சும்மா கடமைக்கெல்லாம் நம்ம வந்து வீடியோ போட மாட்டோம் ஓகேவா. ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் எடுத்து நான் வந்து வீடியோ போடுவேன். அதனால் நீங்கள் வந்து என்னோடய நம்பரை கேரண்டியாக வந்து கொஞ்சம் மாற்றி கொஞ்சம் ப்ளே பண்ணால் கேரண்டியாக ஒரு நாள்னா ஒரு வின்னிங்ஸ் எடுக்க அதிகபட்சமாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா. நம்ம சும்மாவெல்லாம் நம்ம வந்து கெஸ்ஸிங் எடுத்து போட மாட்டோம். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து சுமித்ரா ராஜ் அவர் பார்த்திங்கன்னா ஏ போர்டு 0 வந்து எடுத்துருக்காப்புல. ஆனால் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. மற்றபடி ஆல் போர்டு வச்சுருந்தாப்புலனா ஒரு பி போர்டு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கும். கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இவர் தான் கொஞ்சம் வினிங்ஸ் வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்கு. சி போர்டு 0 எடுத்துகிட்டு தேங்க்ஸ் சொல்லியிருக்காப்புல ஓகே. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மாணிக்கம் அவர் பார்த்திங்கன்னா கலை அவர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆல் போர்டு 1 வந்து 0 வந்து எடுத்துருக்காப்புல. 0 வந்து ஒரு சூப்பராக வந்து வினிங்ஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. அடுத்து பார்த்திங்கன்னா இவர் 5ஆம் நம்பர் எடுத்தப்பல நம்மளும் பார்த்திங்கன்னா 4ஆம் நம்பர் எடுத்தோம். 4ஆம் நம்பர் பவர் நம்பர்ஸ் வந்துருச்சு. இல்லைன்னா ஒரு சூப்பரான வினிங்ஸ் வந்து எடுத்துருக்கலாம் இன்றைக்கும். 5க்கு 0 இந்த மாதிரி தான் கொஞ்சம் மாறி ஆட்டை கொஞ்சம் மாற்றி தான் விளையாடுவாங்க. நம்ம தான் கொஞ்சம் மேட்ச் பண்ணி கொஞ்சம் விளையாண்டு பழகிங்க ஓகேவா. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இவர் பார்த்திங்கன்னா ஆல் போர்டுக்கு 0 9 எடுத்துருக்காப்புல. அப்படியே திருப்பி வச்சுருந்தா அப்படின்னா ஒரு ஃபுல் வினிங்காக எடுத்துருக்கலாம். ஏபிசிஎஸ்சியே வந்துடுச்சு.
அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெருசாக ஓரளவுக்கு ஒன்றும் வின்னிங்ஸ் இல்லை. பார்த்தீங்கன்னா 0வில் கொடுக்குறீங்க. கொஞ்சம் ஸ்டார்டிங்லேயே கொடுத்தா நல்லாயிருக்கும்னு பார்த்தீங்கன்னா வீடியோ ரிசல்ட்டு கொஞ்சம் வரத்துக்கு ஒரு 5 நிமிஷம் 1 நிமிஷம் முன்னாடி தான் கொடுக்குறீங்க. கொஞ்சம் முன்னாடியே கொடுத்தா மக்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா குணசேகரன் அவர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆல் போர்டு 900 செட்டு கொடுத்துருக்காப்புல. இது வந்து ஒரு சூப்பரான நியூஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. பார்த்தீங்கன்னா 0990 வந்து கொடுத்துருக்க ஒரு அருமையான கணிப்பு தான். கொஞ்சம் நேரமாக வினிஸ் வந்து கொடுத்துருந்தா ரொம்ப மக்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கோசரம் நம்ம நேரமாக கொடுக்க சொல்கிறது. அடுத்தபடி சிம்சன் அவரும் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 0 வந்து கொடுத்துருக்காப்புல. சூப்பராக வந்து வினிஸ் வந்து கொடுக்கல பி போர்டு அண்ட் சி போர்டில். அடுத்தபடி இவரும் பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு 0 வந்து 3 செட் வந்து கொடுத்துருக்காப்புல. பார்த்தீங்கன்னா அதில் 4 ஹவர்ஸ் தான் காட்டுது. என்னன்னு தெரிய மாட்டேங்குது. நீங்கள் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் கொடுக்குறீங்களா இல்லை 3 மணிக்கு கொடுக்குறீங்களா எனக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. முடிஞ்ச அளவுக்கு முன்னாடியே கொடுக்க பாருங்கள். ஆனால் மக்கள் நிறைய பேர் பார்த்து உதவியாக இருக்கும். கொஞ்சம் இவர் பார்த்தீங்கன்னா 97 எடுத்துருக்காப்புல. ஆனால் ஒரு 0 வச்சுருந்தாப்புனா ஒரு சூப்பராக நியூஸ் எடுத்துருக்கலாம். மாணிக்கம் சந்தியா அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 08 எடுத்துருக்காப்புல. 0 வந்து சூப்பராக வந்து நியூஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. ஓகேவா? ஓகே மேலே இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நிறைய பேர் 0 வந்து கொடுத்துருங்க. ஒரே ஒருத்தர் மட்டும்தான் 90, 2 பேர் வந்து 90 0 வந்து கொடுத்துருந்தீங்க. ஒரு சூப்பரான ஒரு வின்னிங் வந்து கொடுத்துருக்கீங்க. பெஸ்ட்டு வின்னிங்காக கொடுத்துருக்காங்க. 0 வந்து அதிகபட்சமாக கொடுத்துருக்கீங்க. நீங்கள் மேட்ச் பண்ணியிருந்தால் ஒரு சூப்பரான வின்னிங்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஓகே மேலே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அது மக்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே மேலே மீண்டும் மறக்காம சிறப்பான கடைசியில் சந்திப்போம். கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக கூடிய நம்பர்ஸாக மறக்காமல் நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மக்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா?